நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்றவர். எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ராஜா எட்டி பார்க்குற 4 பேர், 3 பேர் தானே போட்டோம், 4 பேர் கிடக்குறானுங்க. 4வது ஆள் யார்? தேவகுமாரனே அங்கே வந்து அவர்களோட இருக்கிறார். வெளியே வாங்கன்றார் 3 பேரையும். வெளியே வந்து பார்த்தா முடியல கூட ஒரு முடி கூட கருகலை, அந்த நெருப்பினுடைய வாசனை கூட அவங்க மேலே இல்லை. அப்படி காக்கிறார் கர்த்தர் அவர்களை. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே பயமெல்லாம் போயிடுது பாருங்கள். கர்த்தருக்காக நிற்கணும், கர்த்தருக்காக வாழணும், ஒரு உறுதி நமக்கு உண்டாது. அவர்களோடு இருந்த கர்த்தர் என்னோட கூடவும் இருப்பார் கண்டிப்பாக. சின்ன சின்ன காரியங்கள்லாம் கண்டு பயப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். உங்களை யாராவது தூக்கி அக்கினி சூளையில் போட்டாங்களா? இல்லவே இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகும்போது சொல்லிட்டு போகணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு முன்னால் செல்லுகிறார். 4வது ஆளாக அக்னி சூளையில் இருந்தவர் இந்த அக்னி சோதனையின் மத்தியில் என் கூட இருக்கிறார். அக்னியினால் சோதிக்கப்படுறேன் நான், அதன் மத்தியில் என் கூட அவர் இருக்கிறார். எனக்கு உதவி செய்வார், எனக்கு ஞானத்தை தருவார், என்னை உயர்த்துவார், என்னை விடமாட்டார். விரோதி என்னை மேற்கொள்ள முடியும்.